வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 6th சோஷியல் சயின்ஸ் லெசனான அச்சீவிங் ஈக்குவாலிட்டி லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அச்சீவிங் ஈக்குவாலிட்டி டேர்ம் 1 சோஷியல் சயின்ஸ், இது சிவிக்ஸ் லெசன். ஓகேங்களா? இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிறது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் ஒரு சின்னதாக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் இந்த லெசனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். இது ஏன் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இப்போ நம்ம சமத்துவமாக இல்லையா, எல்லாருக்குமே சமமாக நம்ம ட்ரீட் பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இன்னமும் நம்ம மக்கள்கிட்ட கேஸ்ட் வச்சோ இல்லை கம்யூனிட்டியை வச்சோ ரிலீஜனை வச்சோ பாகுபாடு பார்க்கறது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம சமத்துவம் அப்படிங்கிறது நம்ம அட்டைன் பண்ணவே இல்லை. எல்லா மக்களையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தாட் இன்னமும் மக்கள் மத்தியில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிற வார்த்தைனா என்ன, ஸ்டீரியோ டைப்னா என்ன, டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சொசைட்டியானது நமக்கு முன்னே சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை, ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ நம்ம சொசைட்டி, நம்மளோட சமூகமானது பலதரப்பட்ட மக்களை கொண்டது தான் நம்மளோட சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ரைசஸ் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் சோஷியல் குரூப்ஸ். பலதரப்பட்ட மக்களால் ஆனது இந்த ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டியில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றுமையாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இல்லை. ஓகேங்களா? அது ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ரிஜுடைஸ். ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது. இங்கேருந்தே இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தையோட ஜெண்டர், அந்த குழந்தை மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத வச்சு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்களா? ஸோ இங்கேயே நமக்குள்ளார ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. இப்போ ஆண் குழந்தைனா ஒரு வகையான பார்வை இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு ஒரு வகையான செயல்முறையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஈக்குவாலிட்டியை பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையுது. இது எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் தான் ஆரம்பிக்குது. அண்ட் தென் அந்த குழந்தை எந்த ரிலீஜனில் பிறந்திருக்கு, ஸோ எந்த மதத்தை சார்ந்தது, கிறிஸ்டினா, ஹிந்துவா, முஸ்லீமா, ஒரு சீக்கிசம், ஜெயினிசம், இந்த மாதிரி எந்த மதத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது முதல் விஷயமா அமையுது. அந்த மதத்துக்குள்ளார எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு பிரிவும் உண்டாகுது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளார கேஸ்ட். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வச்சு பிரிச்சிட்டோம். அப்புறம் கேஸ்ட்டை வச்சு பிரிப்போம். இந்த கேஸ்ட்லேயே பார்த்தோம்னா ஒருத்தரோட ஸ்கின் கலர், ஒருத்தரோட ஸ்கின் கலரை வச்சு அவங்களோட கேஸ்ட்டை டிட்டர்மின் பண்ணுற பழக்கம் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்போர்ட் கிளாஸாக இருப்பான். ஸோ கருப்பாக இருக்கவன் லோயர் கிளாஸாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் இன்னமும் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ கேஸ்ட் வச்சு பிரித்ததுக்கப்புறம் அந்த கேஸ்ட்டில் அவனோட கிளாஸ் என்ன, அவன் ஹை கிளாஸா, மிடில் கிளாஸா, லோ கிளாஸா அப்படிங்கிற பார்க்குற பார்வை இன்னமும் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடை தான் தீர்மானிக்குது. அவங்க எந்த அளவுக்கு உடையில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க, இல்லை அந்த உடை பார்க்க எப்படி இருக்குது, உடை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையுது.
ஸோ இப்போ கிளாஸ், அதுக்கப்புறம் ரீஜியன், அவங்க பிறந்து வளர்ந்த இடம், அவங்க அர்பனா இல்லை ரூரலா. ஸோ இந்த ரீஜன் வந்துச்சுன்னா இதுக்குள்ளார அசன்ட், அவங்க பேசுகிற ஸ்லாங். ஸோ ஒருத்தரோட ஸ்லாங்கை வச்சு அவங்க தமிழ்நாடு, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். அவங்களோட தமிழ் பேசுகிற ஸ்லாங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் பார்த்தோம்னா ஒரு ஸ்லாங் இருக்கும், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, இந்த மாதிரி ரீஜனில் இருக்க ஒரு மக்களுக்கு ஸ்லாங் அப்படிங்கிறது, தமிழ் ஸ்லாங்குங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லாங்கை வச்சு அவங்க எந்த ரீஜன்லேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கூட நம்ம மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதாவது குழந்தையோட ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெசனில் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ப்ரிஜுடைஸ். இந்த ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிறது ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ். ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. அவங்க தங்களை விட கீழே இருப்பாங்க, இல்லை தங்களை விட மேலானவர்கள், இல்லை அவங்கள பற்றி நெகட்டிவான தாட், இந்த மாதிரி உருவாகிறது காரணமே வந்து ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுறது காரணம் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்தை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியும். அதாவது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கிளாத்தை வச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய மாலுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆன ஒரு மால், ஓகேங்களா? அந்த மாலில் ஒரு ரொம்ப ரிச்சான பீப்புள் கூட அவங்க கிட்ட அவங்களோட ட்ரெஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் அழுக்கான ஒரு ரொம்ப டல்லான ஒரு துணி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்னதான் வெளியே ரிச்சாக இருந்தாலும் அவங்கள பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து என்னப்பா இவ்வளோ இதாக இருக்காங்க, ரொம்ப லோயர் கிளாஸாக இருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் எப்பயுமே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ரீ ஜட்ஜ் அப்படிங்கிறது எதை வச்சு அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரோட ரிலீஜியஸ், அண்ட் தென் அவங்க பிறந்து வளர்ந்த இடம் ரீஜியன், அவங்களோட ஸ்கின் கலர், அவங்க பேசக்கூடிய ஸ்லாங், அதே மாதிரி அவங்க உடுத்தக்கூடிய உடை, இதெல்லாம் வச்சு ஒரு மனிதரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ரிஜுடைஸ்க்கு சில டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் ப்ரிஜுடைஸ், gender prejudice, and then racial prejudice, class prejudice, and disability prejudice. ஸோ ஜெண்டரை வச்சு பாகுபாடு பார்க்குற பழக்கம் வந்து மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் ரேசியல் உள்ள பார்த்தோன்னா கேஸ்ட், கம்யூனிட்டி இதெல்லாம் வந்துடும். கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஹை கிளாஸாக லோ கிளாஸாக போங்கிறது. அண்ட் டிசபிலிட்டி, ஒரு மனிதரோட இயலாமையை பொறுத்து அவங்களோட ஃபிசிக்கலாக ஏதாவது டிசபிளாக இருக்கலாம், அதை பொறுத்து அவங்கள வேறுபாடு படுத்தி பார்க்குறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட மீனிங்கே. அண்ட் தென் இது எப்படி உருவாகுது, காசஸ் ஃபார் ப்ரிஜுடைஸ், இது எதனால எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சோஷியலைசேஷன். ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூட குழந்தைகள் மத்தியிலலாம் வந்து சோஷியலைசேஷன், மற்றவங்க கிட்ட பழகிறதுங்கிறது வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம தாத்தா பாட்டியை எடுத்துக்கிட்டா ஈஸியாக யாருக்கிட்டையுமே வந்து ஜெல்லாக மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பழகணும்னா அவங்க சமூகத்து ஆளுங்க மட்டுமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஒரு தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான மனிதர்கள்கிட்ட தான் நான் பழகுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் சோஷியலைசேஷன். அடுத்து கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், அவங்களோட நடத்தையை பொறுத்து பழகிற விதம். ஸோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காசாக அமையுது. அடுத்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னா ஒருத்தர்கிட்ட நான் பழகணும்னா அவன் மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும், அப்போ தான் நான் பழகுவேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரொம்ப குரூயலான விஷயமும் கூட.
ஸோ ஒருத்தர்கிட்ட எனக்கு ஆதாயம் கிடைச்சாதான் நான் அவங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட பழகுறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட், அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி. ஸோ இப்போ நான் ஒரு ஹை கிளாஸாக இருக்கேன், அதாவது நான் ஒரு கெசடட் சைன் போடுற அளவுக்கு நான் இருக்கேன்னா, நான் அந்தளவு மக்கள்கிட்ட தான் நான் பழகுவேன், இல்லைனா பழகவே மாட்டேன், மற்றவங்ககிட்டலாம் பழக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட். நெக்ஸ்ட்டு, எத்னோ சென்ட்ரிசம். இந்த எத்னோ சென்ட்ரிசம் அப்படிங்கிறது தங்களோட கம்யூனிட்டி, தங்களோட சமூகத்திடம் மட்டுமே நான் பழகுவேன். அதே மாதிரி தன்னோட கல்ச்சர், நான் என்ன பின்பற்றிட்டு வரணும், நான் குழந்தையிலேருந்து ஒரு விஷயத்த, ஒரு என்னோட சமூகத்தில் நான் ஒரு விஷயத்த பழகிட்டு வரேன், அந்த விஷயம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாட் தான் வந்து எத்னோ சென்ட்ரிசம். ஓகேங்களா? தென் குரூப் க்ளோஷர். இது வந்து கம்யூனிட்டி பேசிஸில் தான், அதாவது தன் சமூகத்தும் தன் சமுதாய மக்களிடம் மட்டுமே பழகக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து இந்த குரூப் க்ளோஷர் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கூட மட்டும்தான் நான் பேசுவேன், பழகுவேன், அவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயமும் கூட. அண்ட் தென் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். 2 வில்லேஜ் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அங்கே முதல் விஷயமா இருக்கக்கூடியது அவங்களோட கேஸ்ட் தான், அவங்களோட ஜாதி வேற்றுமை தான். ஒரு ஊர்க்காரங்க வேற ஜாதியாக இருப்பாங்க, இன்னொரு ஊர்க்காரங்க வேற ஜாதியாக இருப்பாங்க, 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ தான் ஜாதி தான் பெருசு அப்படிங்கிற சண்டை இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு, நிறைய படங்களில் காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது கான்ஃப்ளிக்ஸ். இது எல்லாமே வந்து எதுக்கு காரணமாக அமைது? ப்ரீஜுடைஸ். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டீரியோ டைப்ஸ். இந்த ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிற தாட், ஸோ ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரிஜுடைஸ்க்கு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த காரணமெல்லாம் நம்மளோட சின்ன வயசில் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகி அதுலேயே பழக்கப்பட்டுட்டே இருந்தோம்னா அதுதான் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம், ஒரு கதை மாதிரி. இப்போ இனிஷியலாக நம்ம ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது என்ன பார்த்தோம்னா, இப்போ ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த வீட்டு வேலை செய்கிறது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கூட்டுறதாகட்டும், இல்லை பாத்திரம் விளக்குறதாகட்டும், வீட்டுக்கு மாஃப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஈக்குவாலிட்டிங்கிறது பிரேக் ஆகுது. இந்த தாட் அப்படிங்கிறது நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்த அண்ணன் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரியாது, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுவாங்க. சொல்லும் போது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ அவங்க நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு வருது. இந்த காரணம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பசங்க வந்து ஒரு வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தாட் நம்ம சின்ன வயசுலேயே வந்து நமக்குள்ளார புகுத்துறாங்க. இதை தான் வந்து ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயம் நம்மளோட சின்ன வயசுலேயே நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸாலேயோ இல்லை நம்ம சுற்றி இருக்க மக்களால் நமக்கு செலுத்தப்படுதோ அந்த ஒரு இன்புட், இதை தான் வந்து நான் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த தாட்டானது நம்ம வளரும் போதும் அப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி நாம் மற்றவங்களுக்கும் அதை தான் சொல்லுவோம். இதுதான் இந்த டைப் ஆஃப் திங் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரிஜுடைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து, ஸோ பெண்கள் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தாட், இது ஒரு ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஆகட்டும், அழுகிறது அப்படிங்கிறது பெண்களோட நேச்சர், ஆம்பளை பசங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா, அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழுகுறான்னா அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் அழுக வருமா, ஆண்களுக்கு அழுகையே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தாட் அங்கே அவங்க அப்பா அம்மா கொடுக்கணும். பட்
அந்த இடத்துல மிஸ் ஆகுது. அப்போ இங்கே தான் வந்து இந்த ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அண்டு நம்மளை சுற்றி இருக்க மீடியா, ஓகேங்களா, ஸோ ஒரு படமாகட்டும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட், டிவி சீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் பெண்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுவாங்க. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஆடு, இல்லை டெட்டர்ஜென்ட், துணி துவைக்கிறது, வீட்டில் மாஃப் போடுறது, இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பெண்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க, ஆண்கள் செய்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆண்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைக் ஸ்டன் பண்ணுறது. ஏன் பெண்கள் இப்போ வந்து பெண்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிமில் ஆகட்டும், படத்தில் இல்லை விளம்பரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஆண்கள் பண்ணுற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவமின்மை, டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பாகுபாடு. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தரை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய விதம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஓகேங்களா, இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப பார்க்கறதுக்கே வெல் ரிச்சான பர்சனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இதுவே அதான் அந்த இடத்துல கிளாத்தை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த துணி, அவங்க உடுத்தக்கூடிய துணியை வச்சு அவங்க ரிச் பீப்புள், அவங்கள ரொம்ப நம்ம மதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷனில். இதுவே ரொம்ப டல்லான ஒரு துணி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அவங்கள உபசரிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அண்ட் தென் இந்த இன்இக்வாலிட்டி பார்த்தோம்னா ஜெண்டர் வச்சு, அவங்களோட கேஸ்ட், ரிலீஜியஸ், இதை பொறுத்தெல்லாம் வந்து இந்த சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் டிஸ்கிரிமினேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இந்த இன்இக்வாலிட்டிக்கும் மேலே. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் பார்த்தோம்னா ஒருத்தரோட ட்ரீட்மெண்ட் தான் வேற மாதிரி இருக்கு, ஸோ அவங்கள நடத்தக்கூடிய விதம் தான் வேற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பாகுபாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு இயல்மையான மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது செய்யக்கூடியது தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. இந்த ஆஃபீஸில் ஒரு ரிச் பீப்புளும் வராங்க, ஒரு புவர் பீப்புளும் வராங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க பர்சன்ஸ், ஸோ இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து யாருக்கு வந்து முதல்ல இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைசன்ஸ் எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வசதியான ஒரு பையன் வரான், அதே மாதிரி இயல்மையான ஒரு பையன் வரான். அவன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு வரான். இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்க வர்ற பையன்கிட்ட ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை வந்து உடனே கொடுப்பாங்க. அண்ட் இந்த புவர் பீப்புள், ஸோ இயல்மையாக இருக்கான் அப்படின்னு வந்தால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த வசதியான பையனுக்கு 1-2 நாள்லேயே இந்த லைசன்ஸ் கிடைக்கலாம். வசதி கம்மியான பையனுக்கு 1 வாரம், இல்லை இந்த நாள் கணக்காகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 நாளில் லைசன்ஸ் கிடைக்குது, இவனுக்கு 2 நாளில் லைசன்ஸ் கிடைக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் இவனுக்கு நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறேன், இவனுக்கு அவசரமாக லைசன்ஸ் தேவைப்படுது இந்த வசதி கம்மியான பையனுக்கு, நான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையை தட்டி கழிக்கிறேன். ஓகேங்களா. அவனுக்கு 2 நாளில் கிடைக்கணும், ஆனால் நான் அவனுக்கு 7 நாளாக மாற்றுறேன். அப்போ நான் அவனோட உரிமையை பறிக்கிறதா தானே இருக்குது. இதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தருக்கு நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறத நான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த பாகுபாடுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு டார்க் ஸ்கின், கருப்பான ஒரு மனிதர்களுக்கும் இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வேறு வேறையாக தான் இருக்குது. அதே மாதிரி பசங்க தான் வந்து ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட்னஸ் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட், இது தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அரசியல் அமைப்பில்
நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குங்க. அந்த வகையில் ஆர்டிக்கல் 15(1) அடிப்படையில் எந்த ஒரு மக்களாக இருந்தாலுமே சரி, அவங்கள ரிலீஜன் வச்சோ, கேஸ்ட் வச்சோ, இல்லை ஜெண்டர், அவங்க பிறந்திருக்கக்கூடிய இடம் வச்சோ அவங்களுக்கு பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உரிமையை தரக்கூடியது நம்மளோட அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 15(1). ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு டியூனில் பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் ஆப்பத்தீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பத்தீல் அப்படிங்கிறது நிறவெறி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? கருப்பான சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அநீதியை எதிர்த்து போராடின ஒரு பர்சன் தான் வந்து நெல்சன் மண்டேலா. தன்னோட வாழ்நாளில் 27 வருஷம் ஜெயிலே இருந்தார். இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடெண்ட்டாக மாறினார். ஸோ இவர் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறவெறி மக்கள்கிட்ட இருந்த நிறவெறி தாட் இதை வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ணல, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போன ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளாக பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கரை நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பேரில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபா சாஹேப். அண்ட் இவர் ஒரு ஜூரிஸ்ட், வக்கீல், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன், சோஷியல் ரிஃபார்மர். இவர் தன்னோட எம்ஏ டிகிரியை 1915 முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டரேட் இன் சயின்ஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முடிக்கிறாரு. பிஹெச்டியை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1927 முடிக்கிறாரு. நம்ம கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த அரசியல் அமைப்போட ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தோம்னா பிஆர் அம்பேத்கர். அண்ட் இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு 13 கமிட்டி இருக்குங்க. அந்த கமிட்டி, அதாவது இந்த கமிட்டிஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசியல் அமைப்பில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது சில கமிட்டிஸ் அமைச்சு மக்களுக்கான தேவைகள்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த வகையில் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக இருந்தவர் தான் வந்து பிஆர் அம்பேத்கர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரும் பிஆர் அம்பேத்கர் தான். 1990 இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்படுது போஸ்ட்மஸ்லி. அது என்ன போஸ்ட்மஸ்லி அப்படின்னு பார்த்தோம்னா இறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தரை கௌரவிக்கிறது தான் வந்து போஸ்ட்மஸ்லி. அப்போ இவர் பிறந்த ஆண்டு, பிஆர் அம்பேத்கரோட பிறந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 14th April 1891. இறந்தது பார்த்தோம்னா 6th December 1956. இந்த பாரத் ரத்னா அப்படிங்கிற விருது இந்தியாவில் 1954 இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ 1954 இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கும்போது கொடுக்காம இறந்ததுக்கு அப்புறம் அவரை கௌரவிக்கும் வகையில் 1990 பாரத் ரத்னா விருது கொடுக்கப்படுது. ஸோ இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு மனிதர். இவரோட சின்ன வயசுல இருந்தே பல இன்இக்வாலிட்டிஸ், வேறுபாடு, மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்காரு. ஸோ இவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தனால படிக்கிறதுலேருந்து இவர் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு பெரிய மனிதராக ஆயிருக்காரு. இப்போ இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஒருத்தரோட ஜாதியை வச்சு நம்ம அவங்கள எப்படி டிஸ்கிரிமினேட், பாகுபாடு படுத்துகிறோம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வர்ணாஸ், ஸோ ஒருத்தரோட ஆக்குபேஷன், ஒரு மக்களோட தொழிலை வச்சு பாகுபாடு படுத்த ஆரம்பித்தாங்க. அது அப்படியே நாளடைவில் இவங்க இந்த தொழில் தான் செய்யணும், இவர்கள் இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு பிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பிரித்து தான் வந்து அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு ஆரம்பமாகுது. அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பொறுத்த வரைக்கும்
சேம் தான். பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், ஆண்கள் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள்லாம் வந்து காலேஜ் போகிறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னமும் இருக்குது. ஓகேங்களா, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தரோட மதத்தை வச்சு அவங்கள பாகுபாடு படுத்துறது. இது பல வருஷமாக, பல ஆயிரம் வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தசாவதாரத்தில் கூட பார்த்துருப்போம், சைவம் விஷ்ணு மக்களுக்கும் விஷ்ணு வழிபடுறவங்களுக்கும் சிவனை வழிபடுறவங்களுக்கும், ஓகேங்களா, அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய சண்டையை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை அப்படிங்கிறது பல வருஷமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ரிலீஜியஸை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பல ஆயிரம் வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் தென் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இந்த சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது, எக்கனாமிக் அப்படிங்கிறது ஒருத்தரோட வசதியை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல வசதியான மக்கள் அப்படிங்கிறவங்க வசதியான இடத்துல தான், அதாவது ஒரு ரிச்சான இடத்துல தான் வாழ்வாங்க. ஸோ இது ஒரு பாகுபாடு. ஓகேங்களா, இந்த இன்கம்மை வச்சு மக்களை பிரிக்கக்கூடியது அப்படிங்கிறது சமூகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நல்ல இன்கம் வாங்குற ஒரு பர்சன்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, கம்மியான இன்கம் வாங்குறவங்க ஸ்லம்மில் இருப்பாங்க. இப்போ எனக்கு அவங்க வாழக்கூடிய இடம் பொறுத்து நான் அவங்கள பிரிக்க முடியுமா? ஒரு இன்கம் அதிகமாக வாங்கக்கூடியவங்க மத்தியில் எனக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், அவங்களால சமூகத்துக்கு ரெவன்யூவும் கிடைக்கும், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து படிப்புலையும் அதிகமாக இருப்பாங்க. அதுவே ஆப்போசிட்டாக எனக்கு இப்போ ஒரு ஸ்லம் ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன், இல்லை ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல எனக்கு பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழிற்சாலைகளோ இல்லை அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியோ இருக்காது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலியமாக அரசாங்கத்துக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கான ஒரு வருவாய், ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா, இது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த வசதி கம்மியான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட், கல்வி பொறுத்தவரைக்கும் பர்சன்டேஜ் வைஸ் அவங்க எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணேன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்இக்வாலிட்டி, இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டுமே இந்த ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கம்பேர் பண்ணுறது தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா, இப்போ இந்த நீல்கிரி எடுத்துக்கலாம், இங்கே 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 1000 ஆண்களுக்கு சமமாக 1041 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு. ராமநாதபுரம் எடுத்துட்டோம்னா 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அங்கே 977 பெண்கள் தான் இருக்காங்க. தருமபுரி பார்த்தோம்னா 946 பெண்கள் தான் 1000 ஆண்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு தான் இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. அந்த லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிங்கிற ஸ்டேட் தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்குது, கம்மியான பொசிஷனில் தருமபுரி இருக்குது. கிளியர்? ஸோ இதுலேயே பார்க்கலாம், எனக்கு இந்த லிட்ரஸி ரேட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஃபைனலி ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதை எப்படி நான் இந்த டிஸ்கிரிமினேஷனும் பாகுபாடு அதே மாதிரி சமத்துவம் அப்படிங்கிறது நான் அச்சீவ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங் எஜுகேஷன். கல்வியால் மட்டுமே முடியும். ஒருத்தருக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைச்சா மட்டுமே இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணவே முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் நம்ம வீட்டில் இந்த ஜெண்டர் வச்சு பிரிக்கக்கூடிய
தன்மை முதல்ல நாம் எராடிகேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு பையனோ பொண்ணா இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜெண்டரை வச்சு நீ இந்த வேலை தான்ப்பா செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது. நம்ம கேள்வி கேட்குற மூலியமாக தான் இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அண்ட் தென் மூணாவது விஷயம், பெண்களுக்கான உரிமை. ஸோ விமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஜுகேஷனை முடிவு பண்ணுற விதம், கேரியரை முடிவு பண்ணுற விதம், இந்த எஜுகேஷன் கெரியர் இது எல்லாமே அவங்களே தான் முடிவு பண்ணணும், பேரண்ட்ஸ் இம்போஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தும் இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தோம்னா ரிலீஜியஸ் பொறுத்து. ஸோ நம்மளோட ரிலீஜியஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மதத்தை மட்டுமே தெரிஞ்சுக்காம பிற மதங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மதிப்பு கொடுங்க. அதே மாதிரி அந்த மதங்கள் எப்படி உருவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கம்யூனிட்டி டைனிங். இந்த கம்யூனிட்டி டைனிங் அப்படிங்கிறது, கம்யூனிட்டினா என்ன? சமூகம். சமூகத்தை நம்ம சோஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ஸ்டேஜஸில் தான் ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கூலில் பார்த்தோம்னா நிறைய கம்யூனிட்டியிலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, சின்ன ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்றது மூலிமா நம்ம அந்த இடத்துலேயே வந்து கேஸ்ட், ரிலீஜன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே உடைச்சிட முடியும். அண்ட் தென் சோஷியலைஸ் வித் பீப்புள். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும் பழகாமல் பிற மக்கள்கிட்டையும் பழகுங்க. பிற ரிலீஜியன் மக்கள்கிட்ட, பிற கேஸ்ட் மக்கள்கிட்ட, லோ பீப்புள், ஹை பீப்புள், இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே பார்க்காம பழகுங்க. இதுதான் சோஷியலைஸ். அண்ட் தென் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா. சட்டங்களை சரியாக செயல்படுத்தினா இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது நம்ம டோட்டலாகவே வந்து எராடிகேட் பண்ண முடியும். அண்ட் தென் கான்ஸ்டியூஷனில் இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருப்போம், ஆர்டிக்கல் 51. அண்ட் தென் ஆர்டிக்கல் 14. இந்த ஆர்டிக்கல் 14 அடிப்படையில் ஒருத்தர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, இப்போ அரசாங்க வேலையாகட்டும் இல்லை அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகையாகட்டும், எல்லாருக்குமே சமமாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 14. எல்லாருக்குமே சட்டம் அப்படிங்கிறது சமம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 14. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஒருத்தரோட ரிலீஜியன், அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ், அவங்க கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்கள பாகுபாடு படுத்தக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு அந்த ரெஸ்பெக்டும் தரணும். ஓகேங்களா? அவங்களுக்குன்னு ஃப்ரீடமும் இருக்குது, நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க, ஆனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அண்ட் ஆர்டிக்கல் 17, இன்னொரு ஆர்டிக்கலான ஆர்டிக்கல் 17, அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. இது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி புக்கில், எல்லா டெக்ஸ்ட் புக்லையுமே வந்து அன்டச்சபிலிட்டி சின் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த தீண்டாமை அப்படிங்கிறது ஸ்கூல் லெவலில் இருந்தே தான் நாம் வந்து குறைக்க முடியும். வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தீண்டாமைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ தாத்தா பாட்டிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்கள்கிட்ட இருந்தே வந்து இதை இம்போஸ் பண்ணாதான் மட்டும்தான் தீண்டாமையை ஒழிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெசன் பேக்கில் இந்த ஒரு 4 முக்கியமான மனிதர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். அப்துல் கலாம் ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் விஸ்வநாத் ஆனந்த் செஸ் பிளேயர், இளவழகி ஒரு கேரம் பிளேயர், மாரியப்பன் தங்கவேலு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின ஒரு பர்சன். இவர் ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி உள்ள ஒரு பர்சன், பட் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மனிதர். ஸோ இவங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி படித்து பாருங்கள். ஓகேங்களா?